எண்கள், நம்பர்ஸ், அது எவ்ளோ பெருசா இருக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த பிரம்மாண்டமான எண்களோட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதை எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது? மணின்னு ஒரு பையன் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது சொல்றத கேளுங்க. இது உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா? 9999 பேர் வந்தாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ரவுண்டா 10,000ன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். அவன் சொல்றதுல ஒரு ஃபன்னியான உண்மை இருக்கு இல்லையா? ஆமாங்க, இது 100க்கு 100 உண்மை. நியூஸ் பேப்பர்ஸ், டிவி நியூஸ், ஏன் நம்ம கவர்மெண்டோட பட்ஜெட்ல கூட எண்களை இப்படி சுலபமா சொல்றத நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். ஏன்னா படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸி. சரி, இப்போ ஒரு சூப்பர் சீக்ரெட்டா பார்க்கலாமா? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் உருவாக்குற ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். முதல் விஷயம் தொடரி, அதாவது சக்சஸர். இது ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பருக்கு அடுத்ததா வர நம்பர் தான் அதோட தொடரி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். அந்த நம்பர் கூட 1ஐ கூட்டனா போதும், அவ்வளவுதான். அதே மாதிரி முன்னி, அதாவது பிரிடெசஸர், இது அப்படியே உல்டா, ஒரு படி பின்னாடி போற மாதிரி. ஒரு நம்பர்ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர், அதாவது அதோட முன்னி கிடைச்சிடும். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். முன்னாடி போறதுக்கு 1 கூட்டணும், பின்னாடி வர்றதுக்கு 1 கழிக்கணும். இந்த 2 ஸ்டெப் தான் எல்லா எண்களையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ற ஒரு பெரிய ரகசியம். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள போவோம். நம்மளோட அந்த +1 இன்ஜினை வச்சு நாமளே ஒரு பெரிய நம்பர் பில்டிங் கட்ட போறோம். தரைத்தளத்திலிருந்து ஆரம்பிச்சு உச்சிக்கு போகலாம். ரெடியா? இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு இலக்கத்தோட மிகப்பெரிய நம்பர் 9, அது கூட வெறும் 1 கூட்டினா 2 இலக்கத்தோட முதல் நம்பரான 10 வருது. அதே மாதிரி 99 கூட 1 கூட்டினா 100, 999 கூட 1 கூட்டினா 1000. இப்படியே நம்ம பில்டிங் உயரமா உயரமா போய்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம இப்போ கட்டின இந்த நம்பர் பில்டிங் ஒன்றும் சும்மா இல்ல. இது நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயங்களை எல்லாம் கணக்கு போட்டு சொல்ல உதவுது. உதாரணத்துக்கு நம்மளோட இந்த மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வழி மண்டலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்பாப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? எவ்வளோ பெரிய நம்பர்! நம்ம நம்பர் பில்டிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். உலகத்தோட வெவ்வேறு பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பில்டிங்கோட ஃப்ளோர்ஸ்க்கு வேற வேற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல எந்த கமாவும் இல்லாத இந்த பெரிய எண்ணை கொஞ்சம் பாருங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? இந்த நம்பரை நீங்க எப்படி படிப்பீங்க? நீங்க இந்தியால இருக்கீங்களா இல்ல வெளிநாட்டுல இருக்கீங்களான்றத பொறுத்து இத படிக்க 2 வழிகள் இருக்கு. வாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, 2 சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளோ அழகா காட்டியிருக்கு. இந்திய முறையில நாம லட்சம், கோடின்னு சொல்றோம். அதே சர்வதேச முறையில மில்லியன், பில்லியன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே எண்ணை தான் குறிக்குது, ஆனா சொல்ற விதம் தான் வேற. அப்போ மொத்த வித்தியாசமே இந்த கமா எங்க வருதுன்றதுல தான் இருக்கு. இந்திய முறையில 3 அப்புறம் 2 2ன்னு பிரிப்போம். ஆனா சர்வதேச முறையில எப்பவுமே 3 டிஜிட்டா பிரிப்பாங்க. கமா மாறும்போது நாம எண்களை பிரிக்கிற முறையும் அதுக்கு கொடுக்கிற பேரும் மாறிடுது. சிம்பிள். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இது நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுது? வாங்க இப்போ அதை நேரடியாவே பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற காடுகளோட பரப்பளவை அளக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம தலைக்கு மேல வானத்துல மினுமினுக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை எண்றதா இருந்தாலும் சரி, இந்த பெரிய எண்கள் இல்லாம நம்மளால எதையுமே சரியா சொல்ல முடியாது. இதோ பாருங்களேன், ஒரு நாட்டோட மக்கள் தொகை, இங்கிருந்து நிலாவுக்கு எவ்வளவு தூரம், அரசாங்கத்தோட பட்ஜெட், எவ்வளவு கார் விற்பனை ஆகுது, ஏன் ஒரு பீச்சில் எவ்வளவு மணல் இருக்குன்றது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த பெரிய எண்கள் தான் இருக்கு. நம்மள சுத்தி எண்கள் தான் இருக்கு. நாம கோடி, பில்லியன் வரைக்கும் பார்த்தோம். ஆனா எங்களோட கதை அதோட முடியல. அதுக்கும் மேல குவிண்டிலியன், செக்ஸ்டிலியன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய எண்கள் இருக்கு. இந்த முழு பிரபஞ்சத்தையும் விவரிக்கிற அளவுக்கு எண்கள் இருக்கு. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான கேள்விக்கு வந்திருக்கோம். நாம கோடி, பில்லியன், அதுக்கும் மேலன்னு கத்துக்கிட்டோம். ஆனா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய எண் இருக்குமா? உங்களால கற்பனை பண்ண முடியற மிகப்பெரிய எண் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.